ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சர்வைவிங் த அப்போகலிப்ஸ் சாப்டர் 13 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 12 வரை அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணிருங்க. இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு கேட்ட உடைச்சுக்கிட்டு ஒரு மான்ஸ்டர் வந்து இருந்துட்டுருக்கும். அந்த நேரத்துல மக்கள்லாம் பார்க்குறாங்க. இது என்னடா புதுவிதமான மான்ஸ்டரா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன, அது முழு உருவம் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அந்த மான்ஸ்டர ஏற்கனவே அவங்க எல்லாருமே பார்த்துருக்காய்ங்க. அந்த மான்ஸ்டர் வந்துட்டு நெறைய பேர கொலை பண்ணியிருக்கும். சும்மாவே சகஜமா எல்லாரையும் கொலை பண்ணிட்டு போவும். ஸோ, அத பார்த்துட்டு எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மான்ஸ்டர் என்னடா மறுபடியும் வந்துருச்சு. இதுட்டேருந்து எப்புட்றா தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு இருக்கிறாய்ங்க. மத்தவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மான்ஸ்டர்ட்ட நம்மளால சர்வே ஆக முடியாது. நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு, இப்ப எல்லாருமே வேகமா ஓடிட்டுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கேப்டன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதேமாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு இருந்த ஒரே வழி பார்த்தீங்கன்னா, இந்த சப்வேல ஒளிஞ்சுக்கிறது தான். ஸோ, இந்த சப்வேவும் பார்த்தீங்கன்னா, இப்ப மான்ஸ்டர் வந்து டேக் ஓவர் பண்ணிருச்சு. ஸோ, இங்க இருக்க மான்ஸ்டர கொலை பண்ணா மட்டும் தான் நம்ம சர்வே ஆக முடியும். ஏன்னா கொலை பண்றதுக்கு வாங்க, அங்க இருக்க மான்ஸ்டர நம்ம அழிச்சிட்டோம்னா, இந்த ஏரியால நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம கேப்டன் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஆனா, அங்க இருக்க மக்கள் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாய்ங்க. ஆனா என்ன, கேப்டன் கூடவே சில பேர் இருந்தாய்ங்கல்ல. ஸோ, அவைங்க வந்துட்டு என்ன பண்றாய்ங்கன்னா, கேப்டன் சொல்றது சரிதான். நம்ம வந்துட்டு மான்ஸ்டர எதிர்த்து போராடணும். அத எதிர்த்து போராடினா தான் பார்த்தீங்கன்னா, நம்மளால சர்வே ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, கேப்டன் நெருக்கமானவங்க இருந்தவங்க எல்லாருமே முன்னாடி போயிட்டுருக்காங்க. பின்னாடி இருக்கவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன நம்பி போலாமா? வேணாமா? அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிறாய்ங்க. இந்த மான்ஸ்டர் தான் வெளி உலகத்துல மொத்தமா இருக்கு. ஸோ, இத மொத்தமா அழிச்சா தான் நம்மளால தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாரிலாம் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாய்ங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேப்டன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம எப்படியாவது அந்த மான்ஸ்டர கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கேப்டனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அவன் மூக்குல இருந்தெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிக்குது. என்ன நடக்குது? கேப்டனுக்கு என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்கலாம் பார்த்துட்டு இருக்கிறாய்ங்க. இந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, கேப்டன் வந்துட்டு ஒரு சின்ன மான்ஸ்டர். அது எப்படி சொல்றது? ஒரு புடலங்கா மாரி ஒரு மான்ஸ்டர் இருந்திருக்கும்ல. அந்த மான்ஸ்டர் வந்துட்டு துண்டு துண்டா வெட்டியிருப்பான். ஆனா என்ன, அந்த மான்ஸ்டர் வந்துட்டு மொத்தமா செத்துருக்காது. அந்த மான்ஸ்டர் மறுபடியும் என்ன தெரியுமா பண்ணுது? நம்மளோட கேப்டன மொத்தமா கொலை பண்ணிருது. அங்க இருக்கவங்கலாம் பார்த்துட்டு இருக்காய்ங்க. கேப்டன் தான் அவங்களுக்கு இருந்த ஒரே ஹோப்பு. அவன் தான் பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர அழிக்கலாம், போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருப்பான். ஆனா என்ன, அவனே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து ஈஸியா கொன்றுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு குழப்பம். அதுவே பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய மான்ஸ்டர பார்த்துட்டு அங்க இருக்கவங்கலாம் பயப்படுறாய்ங்க. ஐய்யய்யோ! நம்ம எப்படியாவது சர்வே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாய்ங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா மான்ஸ்டர் வந்துட்டுருக்கு. அங்க இருக்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணிட்டுருக்கு. ஒரு மான்ஸ்டருக்கும் ஒரு விதமான சக்தி இருக்கு. அதுக்கு ஏத்தாப்புல பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர் வந்துட்டு ஹியூமன்ஸ கொலை பண்ண ஆரம்பிக்குது. சில மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஜாலிக்காக கொலை பண்ணிட்டுருக்கு. சில மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா, ரீஜெனரேஷனுக்காக அங்க இருக்கவங்கலாம் கொலை பண்ணிட்டுருக்கு. சிலர் அதுலேருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறாய்ங்க. ஆனா முடியல. இந்த ஃபைனலா ஒரு மான்ஸ்டர் சொன்னார்ல, ரொம்ப பெரிய மான்ஸ்டர் ஹியூமன்ஸ் எல்லாம் ஈஸியா கொலை பண்ணும்னு சொல்லிட்டு. அந்த மான்ஸ்டர் என்ன தெரியுமா பண்ணுது? அந்த ஹியூமன மொத்தமா உள்ள நசுக்கி, அப்படியே ரத்தமெல்லாம் இருக்குல்ல, அந்த ரத்தத்த அப்படி வெளிய பீச்ச ஆரம்பிக்குது. இத பார்த்துட்டு அவைங்கலாம் பயப்படுறாய்ங்க. என்னடா இது? முன்னாடி வழியா கொன்னு, பின்னாடி வழியா ரத்தத்த எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மான்ஸ்டரோட வேலையே ஹியூமன்ஸ ஜாலியா கொலை பண்றதா? அப்படிங்கிற மாரி புரிஞ்சுக்கிறாய்ங்க. இப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஓட ஆரம்பிக்கிறாய்ங்க. நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணும். இந்த இடத்துல இருந்தா நம்ம மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் ஓடிட்டு இருக்கானுங்க. அங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கிறாய்ங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம எப்படியோ தப்பிச்சாகணும். இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நெனச்சுட்டு தான் இருக்கிறாய்ங்க. அங்க இருக்கிறவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு நான் காப்பாத்தி ஆகணும். அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியலையே! மான்ஸ்டரால செத்துருப்பாளா அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்துல டாக்டர் வந்து தடுக்க ஆரம்பிக்கிறான். "நீ சொன்னீல அது சின்ன பொண்ணு. அங்க டாய்லெட் இருக்க பக்கம் தானே போனதா சொன்ன. அந்த டாய்லெட் வழியா தான் பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டரே வெளிய வந்திருக்கு. ஸோ, அந்த சின்ன பொண்ணு பொழச்சிருக்க வாய்ப்பில்ல." அப்படிங்கிற மாரிலாம் டாக்டர் வந்து ரியாலிட்டிய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அத பார்த்துட்டு அவன் அழுக ஆரம்பிக்கிறான். "அந்த சின்ன பொண்ணுனால தான் நான் தப்பிச்சேன். அந்த சின்ன பொண்ணு இருந்தனால தான் இந்த இடத்துக்கே வந்தேன். அதனால தான் நான் சர்வே ஆனேன். இப்ப அந்த சின்ன பொண்ண என்னால காப்பாத்த முடியலையே." அப்படிங்கிற மாரி அவன் மனசுல நெனச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி போயிட்டு இருக்கிறான். மத்தவங்கலாம் பார்க்குறாய்ங்க, "யார் இவன் பைத்தியமா? எதுக்கு அங்க போயிட்டுருக்கான்னு?" சொல்லிட்டு டாக்டர் மட்டும் முன்னாடி இருந்து தடுக்க ஆரம்பிக்கிறாரு. "டேய் அங்க போகாதடா! போனீன்னா உன்னை கொலை பண்ணிருவேன்டா!" அப்படிங்கிற மாரிலாம் அவர தடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன, அவரு பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டுக்குள்ள தான் நிக்கிறாரு. கேட்டுக்கு வெளிய போனா என்ன நடக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ, அவரோட சர்வைவலுக்காக அவர் பார்த்தீங்கன்னா, கேட்டுக்கு வெளில நின்னு தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா என்ன, ஹீரோ அதெல்லாம் கேட்காம முன்னாடி நோக்கி தான் போயிட்டுருக்கிறாப்ல. ஹீரோ பார்த்துட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க, "சரியான முட்டா பயலா இருப்பான் போலயே!" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்றான், "நான் இங்க இருக்க எல்லா மான்ஸ்டர் கூடயும் ஃபைட் பண்றேன்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்றாப்ல. அங்க இருக்கவன் நெனச்சிட்டு இருக்கான், "யார் இவன் பைத்தியமா?" அப்படிங்கிற மாரி தான். இதோட இந்த சாப்டர முடிச்சிடுறாய்ங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.